டாக்ஸிக் படத்துல இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் கட்ட பார்த்தபோது இது ஜென்சி ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி தான் இது வந்து கட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்கதா செஞ்சுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த FTFSல பாத்தீங்கன்னா காலேஜ் கேங் ஆஃப் பசங்க பொண்ணுங்கலாம் கேங்கா வந்திருந்தாங்க. இந்த படத்துல வந்து ஒரு ஆபாசமான சீன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காலேஜ் கேங்ல இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு அசிங்கமான வல்கரான ஒரு ஆபாசமான கமெண்ட்டை வந்து பாஸ் பண்றான். அதை கேட்டவுடனே அந்த கேங்ல இருக்க பொண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்குதுங்க. இது தாண்டா கெத்து அப்படின்னு சொன்ன உடனே பசங்க மாறி மாறி அசிங்கமான வல்கரான கமெண்ட்டை ஒரு ஆபாசமான முறையில வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம் நிஜமாவே அவங்க எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. படத்துல வர ஆபாசத்தை விட அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து இன்னும் அசிங்கமா வல்காரிட்டி நிறைய நிறைஞ்சதாவே இருந்துச்சு. இப்படி வந்து ஒரு சில பேர் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கதா செய்யறாங்க. இந்த மாதிரி டெவலப்பிங் ஜென்ரேஷனுக்கு இந்த டாக்ஸிக் மாதிரியான படங்கள் என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமா வந்து ஒரு டாக்ஸிக்கை தான் கொடுக்குது அப்படின்னு தான் தோணுது. ஒரு வன்முறையான விஷயங்கள் கெட்ட விஷயங்களை தான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் மாதிரியான படங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிஜமாவே தேவையில்லையோ அப்படின்னு தான் தோணுது.